சென்னை ஒலிம்பிக் அகாடமி கட்டடத்தில் மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் விழாவில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். பல்வேறு பதக்கங்களை வென்று அரசினுடைய உயரிய ஊக்கத்தொகை ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை பெற வந்துள்ள மாற்றுத்திறனாளி வீரர்களே, வீராங்கனைகளே, அவங்களுடைய குடும்பத்தினரே, நண்பர்களே, பயிற்சியாளர்களே, என்னுடைய மனதிற்கு என்றைக்கும் நெருக்கமான எஸ்டிஏடி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், விடுதி மாணவர்களே, பத்திரிகை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேசிய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் 44 பதக்கங்களை வென்று குவித்த நம்முடைய 39 வீரர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய உத்தரவின் பேரில் 2,52,00,000 ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்குவதில் இந்த அரசு பெருமை கொள்கின்றது. கடந்த 1.5 மாசத்துல 50 நாட்களில் நடக்கின்ற 3வது ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்குகின்ற நிகழ்ச்சி இது. சென்ற மாதம் 1014 வீரர்களுக்கு 25 கோடி ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் வழங்கணும். போன வாரம் இதே மேடையில் 148 பேருக்கு 4,35,00,000 ரூபாய் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தொகையை வழங்கினோம். இன்றைக்கும் அதே போல் ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கூடுதல் சிறப்பாக மாற்றுத்திறனாளி வீரர்கள் உங்களுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸை வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம், பெருமை அடைகின்றோம். இந்த துறைக்கு, விளையாட்டுத் துறைக்கு நான் அமைச்சராக பொறுப்பேற்ற பொழுது மாற்றுத்திறனாளி வீரர்கள் என்கிட்ட வச்ச ஒரே ரிக்வெஸ்ட், ஒரே ஒரு விண்ணப்பம் தான், ஒரு விஷயத்தை மட்டும்தான் கேட்டாங்க. மாற்றுத்திறனாளி வீரர்கள் சர்வதேச அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றால் மட்டும்தான் அரசு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உயரிய ஊக்கத்தை தருது. நேஷனல் அளவில், தேசிய அளவில் போட்டிகளில் வெற்றி பெற்றால் இந்த ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் தரப்படுறதில்ல அப்படின்ற ஒரு விண்ணப்பத்தை, கோரிக்கையை வச்சாங்க. நான் உடனே இந்த பிரச்சனையை, இந்த விஷயத்தை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துட்டு போனேன். முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக மற்ற வீரர்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெற்றால் எந்த அளவுக்கு ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கும் இணையாக உயரிய ஊக்கத்தையே கொடுத்தாக வேண்டும் அப்படின்னு உடனடியாக ஒரு உத்தரவு போட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு அதற்கான அரசாணை ஜியோவை உடனே பிறப்பிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாட்டில் தான் முதன்முறையாக மாற்றுத்திறனாளி வீரர்கள் நீங்கள் தேசிய அளவிலான போட்டிகளில் வெற்றி பெறும் போதெல்லாம் உங்களுக்கு இம்மீடியட்டாக உடனடியாக உயரிய ஊக்கத்தொகையை கொடுத்துட்டு வரோம். மற்ற வீரர்களுக்கு இணையாக உங்களுக்கும் ஹை கேஷ் இன்சென்டிவ்ஸ் உடனடியாக நம்முடைய அரசு கொடுக்கின்றது. தமிழ்நாட்டு மாற்றுத்திறனாளி வீரர்கள் இன்றைக்கு ஏராளமான சாதனைகளை தொடர்ந்து படைச்சிட்டு வரீங்க. இங்கே கூட நம்முடைய மேடையில் 2 முக்கியமான மாற்றுத்திறனாளி வீரர்கள் உங்கள் முன்பு அமர்ந்திருக்கிறாங்க. மாற்றுத்திறனாளிகள் தடகள போட்டிகளில் சர்வதேச அளவில் பதக்கங்களை குவிச்சிட்டு வருகிற தம்பி மனோஜ் சிங்கராஜா இங்கே வந்திருக்கின்றார். நம்முடைய எஸ்டிஏடியுடைய MIMS திட்ட வீரரான தம்பி மனோஜுக்கு நம்முடைய திராவிட மாடல் அரசு தொடர்ந்து துணை நின்றுட்டு இருக்கு. அவரும் தன்னுடைய சாதனைகள் மூலமா நம்ம எல்லாருக்கும் இன்னைக்கு ஒரு ரோல் மாடலா, ஒரு முன்மாதிரியா இருந்துட்டு வர்றார். தம்பி மனோஜ் இங்கே குறிப்பிட்டது போல 3% இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல வேலை வாய்ப்பை பெற்றிருக்காரு. சமீபத்தில் அவருக்கு திருமணம் நடந்துச்சு. திருமண விழாவிலையும் எனக்கு அழைச்சிருந்தார் மதுரையில். அதுக்கும் நான் போய் கலந்து கொண்டு அவரை வாழ்த்திவிட்டு உங்கள் அத்தனை பேரின் சார்பாக